உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் புயலில் சிக்கிய சஜித், அடுத்தடுத்து விழும் பிக்கெட்டுகள். ஜனாதிபதி தேர்தலில் மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகள், வெளியான தகவல். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை, வரி வசூலிக்கும் போலி அதிகாரிகள். முடிவின்றி தொடரும் திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் அடிதடி. 10 வயது சிறுவனை கொடுமைப்படுத்திய சித்திக்கு நேர்ந்த கதை. கேள்வி கேட்ட பெண் ஊடகவியலாளரின் தலையில் அடித்த அரசியல்வாதி, வெடித்தது சர்ச்சை. ஜெர்மனியில் கத்திக்குத்து தாக்குதல், 3 உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒவ்வொருவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதுவரை 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி ரணிலுடன் கைகோர்த்துள்ளனர். தலத அத்துக்குரல தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதுடன் விரைவில் ரணிலுடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து மேலும் 2 ரணிலுக்கு ஆதரவளிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவிந்த ஜெயவர்தன, அஜித் மானபெரும ஆகிய இருவருமே இவ்வாறு ரணில் பக்கம் தாவ உள்ளதாக கூறப்படுகிறது. சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கட்டான பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் அஜித் மானபெரும கலந்து கொள்ளவில்லை என்பதுடன் காவிந்த ஜெயவர்தன கூட்டத்தின் இறுதி நேரத்திலேயே சமூகம் அளித்தார். இதனால் இவர்கள் இருவரும் ரணில் பக்கம் செல்லக்கூடும் என சஜித் பிரேமதாசவுக்கு கட்சியின் உயர்மட்டத்தால் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரணிலின் நகர்வுகளால் சஜித் தடுமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளால் செய்யப்பட்ட வாக்குப்பட்டிகள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேர்தல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து வாக்குப்பட்டிகள் சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய அளவுகளில் தயாரிக்கப்பட்டு வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 10 பில்லியன் ரூபாய் போதுமானதாக இருக்குமா என்று ஊடகங்கள் கேள்வி எழுப்ப 8 பில்லியன் ரூபாய் மட்டுமே செலவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலானது செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் குழு ஒன்று நாட்டின் பல பகுதிகளில் வரி வசூலித்து வருகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு, பாணந்துறை, நீர்கொழும்பு, வெனம்புவ மற்றும் மினவாகொடு ஆகிய பகுதிகளில் இருந்தே இவ்வாறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. எனவே வரி செலுத்துவோர் அவ்வாறான மோசடியாளர்கள் தொடர்பில் போலீசாரிடம் புகார் செய்யுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையின் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்ந்து இணையத்தில் வைரலாகியுள்ளது. இது தொடர்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம், வேலுகுமார் தவறான கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தமையினால் தான் கோபமடைந்து தாக்கியதாக தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கடந்த பொது தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்த பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் பங்கு பெற்றிருந்தனர். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை வெளிப்படுத்தியிருந்த பின்புலத்திலேயே வேலுகுமார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் இருவருக்கும் இடையில் உக்கிரமடைந்த கருத்து பரிமாற்றம் ஒரு கட்டத்தில் மோதலாக மாறியது. இந்த விடயம் இலங்கை அரசியல் களத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியதுடன் மலையக மக்கள் இந்த 2 அரசியல்வாதிகள் தொடர்பில் தமது கவலையை வெளிப்படுத்தியிருந்தனர். வேலுகுமார் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியதால் தான் நான் கோபமடைந்தேன். பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போது உண்மையான மக்கள் நிதானத்தை இழக்கின்றனர் என்று திகாம்பரம் மேலும் குறித்த ஆங்கில ஊடகத்திற்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இதேவேளை இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சம்பவம் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். லிந்துலை வளகா தோட்டத்தில் வசிக்கும் 10 வயது சிறுவன் தனது சிறிய தாயாரினால் கடந்த சில தினங்களாக கொடூர சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனை விசாரித்து அறிந்த பாடசாலை சமூகம் லிந்துலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சித்திரவதைக்குள்ளான சிறுவன் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக நுரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளார். அதேவேளை சிறுவனின் சிறிய தாயாரை வரவழைத்து
போலீசார் விசாரணைகளுக்கு உட்படுத்தியதுடன் லிந்தலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் நுவரேலியா மாவட்ட நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட பெண் ஒரு குழந்தையின் தாய் என்றும் தற்போது அவர் ஒரு கர்ப்பிணி பெண் என்றும் கூறப்படுகிறது. அத்தோடு கொடூர சித்திரவதைக்குள்ளான சிறுவனின் தாய் கொழும்பில் பணியாற்றி வருவதும் அவர் தனது மகனை சிறுவனின் சிறிய தாயாரிடம் பாதுகாப்பிற்காக விட்டுச் சென்றுள்ளமையும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கேள்வி கேட்ட பெண் ஊடகவியலாளரை தலையில் அடித்த அரசியல்வாதி தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த சம்பவம் தாய்லாந்தில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் தாய்லாந்து நாட்டின் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த பிரவீத் வாங்சுவான் பலட் பிரசாரத் என்ற கட்சியில் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். மூத்த அரசியல் தலைவரான வாங்சுவானிடம் ஒரு பெண் பத்திரிகையாளர் அந்த நாட்டின் புதிய பிரதமர் பெடோரங்டன் ஷினவத்ரா தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வியினால் கோபமடைந்த அவர் பெண் பத்திரிகையாளரின் தலையில் அடித்துள்ளார். பின்னர் கோபத்துடன் அவர் வெளியேறி சென்று விட்டார். இந்த காணொலியானது சமூக வலைதளத்தில் வெளியாகி அந்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பெண் பத்திரிகையாளர் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் சொலிங்சென் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 3 கொல்லப்பட்டுள்ளதுடன் 4 படுகாயமடைந்துள்ளனர். நகரில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்ட திருவிழா நிகழ்வொன்றின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபர் கண்மூடித்தனமாக ஏனையவர்கள் மீது கத்திக்குத்தினை மேற்கொண்டார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் புயலில் சிக்கிய சஜித், அடுத்தடுத்து விழும் பிக்கெட்டுகள். ஜனாதிபதி தேர்தலில் மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகள், வெளியான தகவல். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை, வரி வசூலிக்கும் போலி அதிகாரிகள். முடிவின்றி தொடரும் திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் அடிதடி. 10 வயது சிறுவனை கொடுமைப்படுத்திய சித்திக்கு நேர்ந்த கதை. கேள்வி கேட்ட பெண் ஊடகவியலாளரின் தலையில் அடித்த அரசியல்வாதி, வெடித்தது சர்ச்சை. ஜெர்மனியில் கத்திக்குத்து தாக்குதல், 3 உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.